வெயில் அதிக அளவில் காயறதுனால நம்மளோட கரும்புக்கு தண்ணி பாய்ச்சறது வந்து இரவில் தான் தண்ணி பாய்ச்சிரும். அது மாதிரி நேற்று இரவு பார்த்தீங்கன்னா வந்து மோட்ரு விட்டு போனேன் கரும்புக்கு தண்ணி பாயறதுக்காக. மோட்ரு விட்டு மறுநாள் காலைல வந்து பார்க்குறேன் தண்ணியே பாயல. என்னடா ஆச்சு, மோட்ரு கரண்ட் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நானும் அலட்சியமாக விட்டேன். சரி தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு போனால் பழுப்பே காணும். கருப்போசை எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த மரையிலேருந்து கழண்டு கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக இது யாரோட மிஸ்டேக்கும் கிடையாது, எங்களோட மிஸ்டேக் தான் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பு போட்டு நெட்டு போட்டு டெயிட் வச்சுருக்கணும். ஆனால் நாங்கள் அதை பண்ணலை. தற்சமயத்துக்கு போனால் போதுன்ற மாதிரி இந்த இடத்துல மறையை வச்சு ஏற்றி டெயிட் வச்சுட்டோம். ஆனால் அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. நாங்கள் இப்போ எவ்வளோ பெரிய வேலை வச்சுருக்குன்றதை பாருங்களேன். இப்போ அந்த கருப்போசை எடுத்து மாற்றுறது வேலை இல்லை. இப்போ அந்த கிணறுக்குள்ளே இறங்கி அந்த கருப்போசை எங்கே இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. இப்போ அதை தேடி கண்டுபிடிச்சி கயிறு கட்டி மேலே கொண்டு வந்து அந்த கிளாம்பு போட்டு டெயிட் வைக்கணும். இப்போ அதுதான் எங்களுடைய வேலையே. ரொம்ப பெரிய வேலை இது. இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி எப்படி அந்த பழுப்பை நாங்கள் கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்றதே தெரியல.